கவனிக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம கண்ண மூடி யோசிச்சோம் அப்படின்னா, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் நம்ம மைண்ட்ல யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ நம்ம ஃபோன எடுத்து நம்ம பார்க்குற விதமே மாறிரும். நான் எப்படி இத மாத்துனேன் அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் ஒரு வீடியோவ பார்த்து தான் நான் என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணேன். ஒரு நல்ல நல்ல மோட்டிவேஷனல் வீடியோ. இப்போ பொதுவா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா, அது சம்மந்தமாவே நம்மளுக்கு ரீல்ஸ் வரும், வீடியோஸ் வரும் பாருங்களேன். ஒரு சோகமா ஒரு வீடியோஸ் பார்த்துட்டோம்னா, அடுத்து ஃபுல்லா சோகமா, ஒரு ரொமான்டிக்கா ஒரு வீடியோ பார்த்துட்டோம்னா, அடுத்து ஃபுல்லாமே ரொமான்டிக்காவே வரும். இதுதான் அந்த மாரி மோட்டிவேஷனலா நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு அடுத்தடுத்து இந்த மோட்டிவேஷனலா தான் கேட்க தோணும். அப்ப அந்த மாரி நான் மோட்டிவேஷனலா கேட்கும்போது, எனக்கு இந்த மாரி ஒரு வீடியோ வந்துச்சு. நம்ம ஃபோன எந்த மாரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சது. அப்படியே என்னோட பழக்கங்கள மாத்திக்கிட்டேன். ஃபோன அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த டிப்பு எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம டைம் வச்சு ஃபோன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் நம்ம வச்சிரணும் ஃபோன. அளவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவையில்லாத விஷயங்கள நம்ம கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கண்ல படாம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சேனல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. என்னைக்காவது நம்ம பார்ப்போம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்ப்போம். அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதுக்குள்ளேயே நம்மள இழுத்துரும். அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது சோசியல் மீடியால. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு அத கட் பண்ண முடியுமோ, இன்னைக்கு கட் பண்ணணும்னு நினச்சோம்னா, ஃபுல்லா அவாய்ட் பண்ணிருங்க. ஃபோனே அவாய்ட் பண்ண சொல்லல. அதில இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள அவாய்ட் பண்ண சொல்றேன். ஃபோனை சரியான முறையில் தான் நான் பயன்படுத்துவேன். தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்னால எந்த ஒரு யூஸும் இல்லை, அதில் சம்பாதிக்கலை, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ அந்த இன்ஸ்டாகிராமே சில பேர் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை சேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு கிரியேட்டருமே பண்ணுறாங்க. நான் இப்போ யூடியூப்பில் பேசுகிறதுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு மணி வருது. அந்த மணியை நான் எப்படி ஏர்ன் பண்ணேன், எந்த மாதிரி நான் இப்போதைக்கு ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நானுமே முன்னாடி ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலையும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை மணிக்கணக்கில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதையும், யூடியூப்பில் சண்டைகளை பார்க்குறதுக்காகவுமே மட்டுமே ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலமும் இருக்குது. ஆனால் இப்போ பசங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் தெரியல அப்படின்னாலுமே அதில் சர்ச் பண்ணி அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூடியூப் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதில் எப்படி ஒரு கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது இந்த